அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஈரான் மற்றும் இஸ்ரேல் யுத்தத்தால் யாழில் எரிபொருளுக்கு அலைமோதும் மக்கள் மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையாக குவிந்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடங்கி 24 மணித்தியாலங்களே ஆகியுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் எரிபொருள் நிலையங்களில் முண்டியடித்து நின்று கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை ரட்டோட்டை பகுதியில் வயோதிப பெண் ஒருவர் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள கால்வாய் ஒன்றில் வீழ்ந்து உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ரத்தோட்டை கைகாவல பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். பாணந்துறை உடகமுல்ல பகுதியில் 30 லட்சம் ரூபாய் போதை மாத்திரைகளுடன் தம்பதியர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சோதனை நடவடிக்கைகளில் 20,000 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. கைதான தம்பதியினர் மாத வாடகைக்காக வீடொன்றை பெற்று போதை மாத்திரை வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்பு செயல்முறைகளின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் கல்வித்துறையுடன் தொடர்புடைய ஏனைய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நடைபெற்றது. எதிர்கால சந்ததியினருக்காக மேற்கொள்ளப்படும் இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு வேலை திட்டத்தில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்க அனைவரின் ஆதரவும் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் தனியார் பேருந்து நிலையத்தில் நேற்றைய தினம் சிசு ஒன்றின் கரைச்சிதைவு மீட்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் குறித்த கரைச்சிதைவு காணப்படுவதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதிக்கு வருகை தந்து யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் குறித்த இடத்தை ஆய்வு செய்ததுடன் கரைச்சிதைவினை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு எதிராக தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. அச்சுவேலி பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையங்களில் சுகாதார வைத்திய அதிகாரி பணிபணிக்கினர், பொது சுகாதார பரிசோதகர் உள்ளிட்டோர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது பல்பொருள் அங்காடி ஒன்றில் காலாவதியான பிஸ்கட்டுகளை விற்பனைக்காக காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது வர்த்தக நிலைய உரிமையாளர் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த மன்று 25,000 ரூபாய் தண்டம் விதித்தது. ஹேட்டன் ருவன்புர பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மோதலில் காயமடைந்த 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் பலத்த காயமடைந்து கண்டி போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் ருவான்புர பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடையவர் என்றும் 3 பிள்ளைகளின் தந்தை என்றும் தெரியவந்துள்ளது. குறித்த மோதலில் காயமடைந்தவர்கள் தற்போது டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவர்களில் உயிரிழந்தவரின் சகோதரரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள குழாய் மூலம் வழங்கப்படுகின்ற குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த 24ஆம் தேதி முதல் இரு தரப்பினருக்கும் இடையே பலமுறை வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. கொட்டகலை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக முச்சக்கர வண்டியொன்றும் லொரியொன்றும் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் பெற்றுக்கொண்ட முச்சக்கர வண்டி பிரதான வீதிக்கு பிரவேசிக்க முற்பட்ட போது தாம்புள்ளையிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற லொரியுடன் மோதியதாக தாம்புள்ளை பாத்தனை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் நிலவிய கடும் பனியுடனான வானிலை காரணமாகவே குறித்த விபத்து ஏற்பட்டிருக்க முடியும் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சாலியபுர தெப்பங்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டு உரிமையாளர் மற்றும் வீட்டிற்கு வந்த ஒருவருக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து வீட்டு உரிமையாளர் வீட்டுக்கு வந்தவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர் கைது செய்யப்பட்டு சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் அரசு சேவைக்கு 73,000 பேரை உள்வாங்குவதற்கான அனுமதி கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அனுராதபுரத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தலைமையிலான கமிகம பூரண அழிப்பு பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் 23,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி காவல்துறைக்கு 10,000 பேரை இணைத்துக் கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தினால் முயற்சிக்கும் புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிராக மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தாயக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று கல்லடி பாலத்தில் இருந்து இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஆரம்பமாகியது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் எவ்வித அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள விசேட குரல் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஈரான் போர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் மக்கள் தேவையற்ற முறையில் குழப்பமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையில் அவ்வாறு குழப்பமடைய வேண்டிய எந்தவிதமான அவசியமும் இல்லை. நாங்கள் நமது முழுமையான கையிருப்பு விவரங்களை சரிபார்த்துள்ளோம். ஒரு மாதத்திற்கும் அதிகமான காலத்திற்கு எந்தவித பிரச்சனையுமின்றி நம்மால் சேவைகளை முன்னெடுக்க முடியும். எங்களிடம் தற்பொழுது உள்ள கையிருப்பு மற்றும் நாட்டை வந்தடைக்க உள்ள எரிபொருள் கப்பல்களின் விவரங்களின்படி இன்னும் 37 நாட்களுக்கு போதுமான அளவு கையிருப்பு உள்ளது போன்ற விடயங்களை அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை அடுத்து அங்குள்ள இலங்கை தூதரகங்களுடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணி வருவதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வருகின்ற போர் நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு சூழலை தொடர்ந்து அங்குள்ள அனைத்து இலங்கை தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களுடன் வெளிநாட்டு அமைச்சு மிக நெருக்கமான தொடர்பில் இருந்து வருகின்றது. தற்போதைய நிலவரப்படி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு இந்த போர்ச்சூழலால் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் மாற்றங்களை அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலை லிந்துலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வோல்ட்ரீம் தோட்ட பகுதியில் நேற்று பிற்பகல் திடீரென்று பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தின் காரணமாக பல லைன் சாலைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. எனினும் குறித்த தீ விபத்தில் எவருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் நேற்றைய தினம் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மட்டக்கல்முனை சாலை வழியே பழுதான டிப்பர் ஒன்றை உளவியந்திரம் ஒன்று கட்டி இழைத்துக் கொண்டு சென்ற சமயம் உளவியந்திரத்தின் மேல் எதிர்பாராத விதமாக டிப்பர் ஏறியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து நடைபெற்ற போது உளவியந்திர சாரதி கீழே குதித்து தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாகவும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.